அம்பாள் ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. அபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்ன தெரியுமா? என்ன காரணம்? அவளை பார்த்தா என்னுடைய பார்த்தாச வைக்கவில்லை, படித்தாச வச்சேன். நான் கண்ணாச வைக்கவில்லை, அந்த காண்டியப்பன் தன்னழகு. ஏம்மா அம்மா படித்துதான் ஆசை வைத்துன்னு சொல்றாயே. ஆமா, அந்த படித்தாசை வைத்தவரை அம்மா எங்க படித்தாய்? அம்மா எனக்கு தினந்தோறும் பாடசாலையை சென்று பள்ளி கல்விகள் கட்டித்தரதான் என்னுடைய வேலை. ஆமா ஆமாம்மா. மகாபாரதத்தை படிக்கும் பொழுது நான் படிக்கின்ற புத்தகத்திலே அந்த 5 பஞ்ச பாண்டவர்களையும் பத்தி படிச்சேன். அதனால நான் ஒருவர் மீது மட்டும்தான் ஆசை வைத்தேன். அவர் யாரு? அவர் யார் தெரியுமா? 5 பஞ்ச பாண்டவர்கள். சரியான சந்திரகுலம் கொடுத்தவராத குருகுலம். இருவருக்கு மூத்தோர், இருவருக்கு இறையோர். எப்படி 6 அழகு பின்னழகு படித்த, 6 அழகு முன்னழகு படித்த, 12 அழகு 11 பெயர் படித்த அந்த ஆனால் அழகு மன்னன் அர்ஜுன் மீதுதான் ஆசை வைத்தேன். ஏண்டி சிலப்பமான அர்ஜுன் மேல ஆசை வச்சிருக்க நீ சொல்ற? பார்த்தாசு பழகுல நான் படிச்சாசு பட்டிருக்கேன்னு சொல்றேன். ஏண்டி நம்ம இருப்பது பாதாள லோகத்துல. உங்க ஒப்பு வர குள்ள கத்திரிக்காய்கள் கோவர வரும். நான் என்னன்னு சொல்லி புரிய வைக்கிட்டோம். இங்க பாருங்க, நான் கட்டணா தானால் அழகு மன்ன அர்ஜுனை தான் திருமணம் செய்து கொள்வேன். இல்லைன்னா எனக்கு கல்யாணமா வேணா செத்து கூட போயிருவேன். இருமா அவசரப்பட்டு முடிவு எடுத்துறாத. கொஞ்சம் என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? என்னவா பண்ணிட்டு இருக்கீங்க? கல்யாணம் பண்ணிட்டு சொல்லிட்டா உடம்புல இப்படி இலைக்குது இருக்கு. என் மகளுக்கு கல்யாணம் பண்ண வரைக்கும் தண்ணி குடிக்கிறீங்களா? அவசரப்பட்டு பேசாது இருங்க. தண்ணி குடி. என்னுடைய மகளுக்கு கல்யாணம் பண்ணி விட்டா நான் தண்ணியை குடிப்பேன். கம்முன்னு தான் நில்லுவேன். அது வரைக்கும் நான் தண்ணியை குடிக்க மாட்டேன். தண்ணி இருக்குது அங்கெல்லாம் ஆராத்து கொடுத்தாங்க. நம்ம சின்ன அந்த மாதிரி ஆளுங்க யாருமே கிடையாது. நம்மளாரும் உள்ளே தாயா கிடைக்கும். அவர்கிட்ட அண்டாக்குள்ள கைவிட்டோம் மாட்டிக்கிட்டு போன நம்மளால என்ன பண்ண இந்த தண்ணி குடிங்க. பொம்பளைங்க ஆம்பளைமா வசியம் பண்ற மையி ஏமாந்தாங்க. நல்லா குடிங்க. உடம்புல வேஸ்டா போச்சு. சாப்பிடுறீங்களா? என்னுடைய மகளுக்கு திருமணம் செய்ய வரைக்கும் நீ சாப்பிடு. ஏங்க தண்ணி குடிச்சிட்டு சொல்றேன். ஏங்க மேல எல்லாம் தண்ணி அதுக்குதான் கை நடுவு கூடாதுன்னு சொல்றது நான். குடிங்க. தண்ணி குடிச்சிட்டு நான் பிறகு சொல்றேன். ஏங்க தாலி டம்ளரே கொண்டாந்து சொல்லடி. என்னடி சொல்ற? குடிங்க கோப்படா சாரி. குடி இல்ல குடிங்க இல்ல குடிங்க. குடி கேக்குற குடி இல்ல நீ குடிங்க. ஏங்க
ஏங்க கோவக்காரன் கம்முன்னு இருக்கும் கோவக்காரன் மனுஷன் கத்திரிக்காய் காலும் தலைமை மாதிரி என்ன சொன்னா? அது இல்ல. சீக்கிரமாக கேட்டு சொல்லு. அவளை கல்யாணம் பண்ணிடும். இல்ல கல்யாணம் பண்ணிக்கிறாளா? பண்ணிடலாமா? அதான எனக்கு பிறந்த பிள்ளை இல்ல. நீயே பெத்த எத்தனை நீயா இருந்தாலும் சாமி இங்க பாருங்க பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிறாளா? சரி. அப்படியே பண்ணிக்கிறதா இருந்தாலும் பண்ணிக்கிறதா இருந்தாங்க மாப்பிள்ளை யாருன்னு கேட்டா நம்ம பாம்பு கூட்டம் தான். நம்ம பாம்பு கூட்டத்தில் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவசரப்படாத சாமி ஆட்டாட்டாக்கு இருக்குது மண்ணா அவசரப்படாதீங்க கல்யாணம் பண்ணிக்கிற சொல்லியிருக்கிறா. அப்படி பண்ணிக்கிறதா இருந்தா இவ பள்ளிக்கூடம் போனால பள்ளிக்கூடம் ஆமா பள்ளிக்கூடம் போனா நம்ம பிள்ளை ஆமா நம்ம செல்லம் நம்ம பவுனு ஆமா பள்ளிக்கூடம் போற இடத்துல என்ன புஸ்தகத்துல படிச்சிருக்கிறா. அட நம்மளுடைய மக படிக்கதான் போற அதனால புக்கில் இருக்கிற பூரா படிச்சிருப்பா படிச்சிருக்கிறா. அதுல யாரோ அழக பத்தி போட்டிருக்க அவரை படிச்சு ஆசைப்பட்டு இருக்கிறா. நம்ம பிள்ளை எப்படி நம்மளுக்கு சிரமம் இல்லாத ஒரு வேலை வைத்தியக்காரி அவ படிச்சது யாரு? நம்ம பாம்பு கூட்டத்துக்கு சேர்ந்தவங்க தான் படிச்சிருப்பா. அவளுக்கு நாம கல்யாணம் பண்ணாலும் நம்ம பாம்பு கூட்டத்தை சேர்ந்தவங்க தானே கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுதான் இடிக்குது. பாம்பு கூட்டத்தை சேர்ந்தவங்க தான் அவ படிச்சிருப்பா. எனக்கு பிறந்த மகள்ல அது இல்லைங்க அவ பாடிச்சாலே சென்று அந்த பாட புஸ்தகத்தை படிச்சு ஆசைப்பட்டது யார் தெரியுமா? யாரு? அந்த ஆளார அழகு மன்னன் அர்ஜுன மன்னன் இருக்கிறாரு. அர்ஜுனே எனக்கு ஆவாது. அவன் எனக்கு செம்ம பகை. அர்ஜுன போய் நல்ல காரியம் பண்ண போது ஏடி பேசுற? அவன் யாரு? எனக்கு கேட்கறது முழுசே கேட்கறியா? ஒண்ணா இருக்கிறிய அர்ஜுனுக்கு போதா எனக்கு பொல்லாத கோபம் வரும். உன்னை வெட்டி போட்டுருவேன். வெட்டி போட்டு படைக்கு ருக்காய் பண்ணுவியா? ருக்காய் என்ன பண்ண இந்த பிள்ளை பத்தினாலும் தந்திரமா பேசிதான் யாரும் இல்ல. அந்த தொப்புல கொஞ்சம் காட்டி இருக்கிறாரு ஏங்க. அதனால பூலோகத்துல பிறந்த அர்ஜுன இருங்க பாட புஸ்தகத்துல படிச்சு ஆசைப்பட்டு இருக்கிறார் நம்ம மகன். அதனால அவன் இங்க இருக்கிறான். நம்ம பாதாள லோகத்துல நாம இருக்கிறோம். நாம பாதாள பூலோகத்துல இருக்கிறான். அவனை போய் எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? அவனை கல்யாணம் பண்ண முடியாது. அந்தரமா காய் நவுத்தணும். பிள்ளைங்கிட்ட அவசரப்படக்கூடாத மண்டை புண்டா. என்னடி என்ன கிடக்குது? உங்களை சொல்லுவா எங்க வீட்டுக்காரர்ல நீங்க. அதாவது பொட்ட பிள்ளைங்கிட்ட அவசரமா ஒரு வார்த்தை பேசக்கூடாது. புக்குல படிச்சிருப்பா. புக்குல போட்டிருக்க அதை படிச்சிருக்கிறா. அதனால அவசரப்படி சொன்னோமா பிள்ளை தங்கவல் கொட்டி திங்கிறதுக்கு பாப்பா. தங்கவேல இதுக்கு முன்னாடி செத்து போயிடுவான். இல்லைங்க தங்காரலி கொட்டி திங்கிறதுக்கு பாப்பா. அதனால தந்திரமா சொல்லி அப்படி தட்டிட்டு சாமி அவன் வேண்டாம்மா நம்ம பாமனத்திலே கட்டிக்கோ தங்கம் உனக்கு வேணுங்கிற பொண்ணும் பொருள் நாங்க தரோம் அப்படி அதை சொல்லி இதை சொல்லி மனச மாத்திதான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். கூட்டிட்டு நீ அவசரப்பட்டீங்கன்னா அப்புறம் புடுக்காய் போயிடும். கூட்டியா சும்மா வீட்டு வார்த்தை வேண்டாம். மகனே அப்பங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். எது சொன்னாலும் சரின்னு சொல்லு. சொல்லிடாத. நான் கட்டினா அவரை தான் கட்டுவேன். சரிந்தா சொல்லுவேடி. கண்டே மகளே. அப்பா அம்மா சொன்ன மாதிரி தானே? ஆமா. அம்மா சொன்ன மாதிரி தானே? ஆமாப்பா. யாரு மேல? நம்ம பாம்பின தானா? இல்லப்பா அந்த அனால அழகு பண்ண அர்ஜுன தான் ஆசைப்பட்ட. அர்ஜுனா எனக்கு செம்ம பகை. கண்டவனுக்கு பிறந்தல நான் சொல்ற மாதிரி சொல்றேன். அம்மா எனக்கு கண்டவனுக்கு பேசுறேன். அர்ஜுனா எனக்கு செம்ம பகை. அப்பா எங்க அம்மா உனக்கு வைக்கலையாமா? பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கிற? எப்படி பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கிற? கேட்டு சொல்லி சீக்கிரம். அத்தான் பெரியவங்க சொல்லிக்கிறாங்க மூளை போல சீலையாம் தாய போல பிள்ளையா நீ தொலைப்பா. இங்க பாருங்க அந்த அர்ஜுனோட அழக மறக்கணும். நம்ம கிட்ட தெரியாத விஷயமா நீங்க அதை விட்டுட்டு பிள்ளைய அடிச்சு கிடிச்சு ஏதாவது மருந்து கிருந்து குடிச்சு விட்டா பிள்ளை நாம தான் இழந்துருவோம். அப்படின்னா ஒரே ஒரு வழி இருக்கிறது. என்ன வழி? அர்ஜுன மறக்கணும். நம்ம நாட்டுல பாதாள நாகலோகத்துல கன்னிகா மடம் கட்டணும்.
கன்னிகா மடம் கட்டி கன்னிகா மடத்திலேயே அவளை வைக்கணும். கன்னி பூசை செய்யணும். கன்னி பூசை செய்து வச்சிருந்தால் சாமி நாம் இருப்பது பாதாள லோகம், பாதாள நாகலோகம். ஆமா, மகளை பூலோகத்துக்கு அனுப்பணும். அங்க பகிர்ந்தென்று குளம் இருக்கும். அந்த பகிர்ந்தென்று குளத்தில் குளிச்சு நீராடி வந்தா 48 நாள் கௌரி பூஜை முடித்தால், அதாவது அர்ஜுன் மேல இருக்கிற ஆசை போய்விடும், ஆசை குறைஞ்சிடும். நாம சொல்ற மாப்பிளே கட்டிக்குவா. ஆமாங்க, அப்படி செய்வன்னு வச்சுதாங்க பிள்ளையை மடக்கணும். கொஞ்சம் அவசரப்படாத கண்ணு. இப்ப நீ சொன்ன இல்ல அவரு அர்ச்சனை பண்ண. ஐயோ அர்ஜுனன் தான் ரெண்டு பேர்த்துக்கிட்ட சிக்கி நான் படுற பாடு இருக்குதாயா? இங்க வாசாமி அப்பா அர்ஜுன கல்யாணம் பண்ணி சொல்லிட்டாரா? என்ன சொல்றா என்ன மறுபடி இருப்ப? அர்ச்சனை பண்ணே கண்டவனுக்கு பிறந்தவள கொஞ்சம் அசாம் தான் இருவேன். என்னம்மா சொன்னாரப்பா? கண்ணு, நாங்க என்ன சொல்றோமோ அது மாதிரி நீனு மட்டும் கேளு, சொல்லாத. நீ நினைச்ச அப்படியே கிளம்பிக்க. நான் இருக்கும்போது நீ ஏன் பயந்துக்கிற? என்ன சொல்ற? செந்தில நிலை அத்தனை சாரி வேலை விட்டு அதனாலே கவலைப்படாத சாமி. சரிம்மா, நான் சொல்ற மாதிரி பண்ணு. உங்க அப்பா எது சொன்னாலும் சரிப்பா சரிப்பா அவரே பண்ணிக்கிறேன். அவரே பண்ணிக்கிறேன். யாரையோ அக்னி போயில கர்றியா? இவர் இல்ல சாமி. ஓ சாமி, ஏமா இவரை பொண்ணு புடுவாங்கடி உன்ன. இந்த அப்பாவையா? அது பெருசுடி. பின்ன யாரம்மா? வயசுல. அதனால சரி அவரே பேரு சொல்லக்கூடாது. அவரு யார்? பொட்டிக்காரரியா? என்ன ஊர்ல போயிருக்கலாமா ஆயா? நான் சொல்ற மாதிரி ஈண்டா கேள்வி. அவருன்னு சொல்றீங்க. எவரம்மா? நீ யார மனசுல நினைச்சிருக்க அவருன்னு மட்டும் சொல்லு. அர்ஜுன மண்ணே அவர் தானே? எப்படிய பத்தத அவருன்னு மட்டும் சொல்றீ, பேரு சொல்லாத. அப்பா கிட்ட போய் அவருன்னு மட்டும் சொல்லணும். சரிம்மா, இப்பதானே நான் பெத்த பிள்ளையாட்டம் பேசுறேன். அவருன்னா அவுத்து போடணுமா? அதனால அப்படின்னு சொல்லி அவர் சொல்ற மாதிரி சரின்னு மட்டும் கேளு. அப்படியா சாமி? கண்ணே, அப்பா அம்மா சொன்ன மாதிரி கேப்பீல்ல? கேக்குறப்பா. அப்படி என்றால் பகரதனை சொல்லக்கூடிய தெப்பகலத்தில் குதித்து முழுவி நீராடி 48 நாள் கவரி பூஜை செஞ்சால், அப்படியா? பிறகு நான் வந்து நம்ம இடத்துல உனக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறேன். நம்ம இனத்துல நம்ம இனத்துல நம்ம நம்ம பாம்பினோம் அவரேதான். அப்ப அர்ஜுன மண்ணே ஐயோ பிள்ளை வாய் தவறி வந்துருச்சுங்க. நம்ம பாம்பினத்தையே சேர்ந்த அவரு சரிப்பா. அவரு சரி, நான் திருமணம் செய்திருக்கிறேன். பாத்தீங்களா? சொன்ன மாதிரி செய்யணும். அப்படி ஏதாவது தவறா நடந்தது அவருமா நாகலோகத்தை சேர்ந்தவர், நாக கூட்டத்தை சேர்ந்தவர். நான் சொல்ற மாதிரி செஞ்சேன்னா அப்புறம் வேணா உடம்புல அடி வாங்கி புண்ணா வைக்காத. அப்படிதாங்க. தாயை என்ன சொன்னாலும் அந்த வார்த்தைக்கு அதுதான் தாய் போல பிள்ளை நூல் போல சொல்ல. நான் எப்படி சொல்றேன் அப்படி செய்யி. காரி ஜெயமாவும். என் வீட்டுக்காரர் கோவம் தான், நல்ல மனுஷன். அவர் மாதிரி ஒரு மனுஷன் பார்க்க முடியுமா? 48 நாள் கவரி பூஜை செய்யணும். உடனடியாக கன்னிகா மடம் கட்டி அமைத்து தரேன். நான் 40 நாள் கவரி பூஜை இங்க வேண்டாம். சரி, இங்க இருந்தா அவர் எப்படி பாப்ப? அப்புறம் அவர் புலத்தில் தான் இருக்கிறாரு. அட அங்க போய் சரிம்மா, அங்க என்று குளம் இருக்கு. குளம் சரி, குளம். அந்த குளத்துல குளிச்சு நீராடிட்டு வந்தீங்கன்னா 48 நாள் பூஜை அங்கேயே செய்யி. அவரே நினைச்சு செய்யி. சரிம்மா, அந்த குளத்துல குளிச்சுக்கோ. சரி, அவரே நினைச்சுக்கோ. சரி, பூஜை செஞ்சுக்கோ. வா, உடனே கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். சரிம்மா, சீக்கிரம் வாமா போலாங்க. நான் எதுக்குடி விளக்கு வைக்கிறதுக்கா? உடனே விட்டுட்டு வாங்கம்மா. என்ன
நீ பூலோகம் போ, நல்லபடியா நடக்கும். அப்படியே அப்பா கிட்ட நான் அப்படியே போறேன்ப்பா. அதோட முடிச்சுக்கோ. ஏய், வேற சொல்லாதீ. சரி சரி அப்படியே நட. சரி தாய் சொன்ன மாதிரி இருக்கணும். பிறகு நான் வந்து உன்னை சந்திக்கிறேன். அப்படியா? ஆமா. உங்க அப்பா நல்ல மனுஷன். மறுபடியும் எனக்கு கோபத்தை உண்டாக்க வேண்டாம். சரிப்பா, உங்க கோபத்தை நான் தீண்ட மாட்டேன். ஆமா, சாக்கிரதை நடந்தங்க. சரி சாமி, அம்மாத்தனமா போயிட்டு நீ அவரையே நினைச்சு பூஜை பண்ணிட்டு முடிஞ்ச கல்யாணம் பண்ணிட்டு இல்ல பிள்ளை கூட பெத்துக்கிட்டு வா. நான் வேணாம் சொல்ல மாட்டேன். நல்லா இருக்கு. நான் பெத்தமா அவளை பூமியில நல்ல குடும்பமாயா கல்யாணம் பண்ணாத பிள்ளை பிள்ளை பக்கத்து சொல்றாங்க. நம்ம பூலோகத்திலே இருக்கக்கூடிய அர்ச்சனை உடனே ஆசைப்பட்டேன். அம்மா சொல்றது நியாயமான விஷயம் தான். ஆமா, நாம இங்க நாகலோகத்துல இருக்கிறோம். சரிடா. நம்ம அர்ச்சனை தேடிட்டு இங்க வருவாரா? ஆமா, இங்க வர மாட்டாரு. நாம தான் அவரை தேடி போகணும். அத ஆமா, அதனால குளத்துக்கு போலாம். சரி, பக்கத்துல சொல்லக்கூடிய தப்பு குளத்துக்கு போய் தண்ணி ஊத்திட்டு பூஜை பண்ணா அந்த வழியா தான் வருவாங்க. ஆமாடி, அர்ச்சனை வந்தா நம்மளுக்கு நான் இதுதானே. அப்படித்தானே? போலாமா? இப்ப நம்ம எங்க போகணும்? குளத்துக்கு போகணும். நாம இப்ப குளிக்க போகணும். குளிக்க போகணும். கடப்பாறை எடுத்துக்கிட்டா தண்ணி ஊத்த போகணும். தண்ணி ஊத்துக்கு போகணும். போலாமா? அமர்ந்த நந்தவானோ நம்ம குளிச்சு நீராடுவதற்கு வந்துட்டோம். நந்தவனத்துக்கு. ஆமாடி. அடட, பகவதி சொல்லக்கூடிய தெப்ப குளத்துக்கு. தெப்ப குளத்துக்கு வந்துட்டோம். அடட, இப்ப என்ன பண்ணணும்? என்ன குளிக்க நல்லவா? அட தண்ணி ஊத்தணும். ஆமா, அப்படி ஆகட்டும். குளிக்கிறதுக்கு என்னென்ன வேணும்? அரப்புருண்டை, சீவகாத்தூள். சரி சரி. அம்மன் சோப்பு. என்ன சோப்பு? அம்மன் சோப்பு. அம்மான் சோப்பு. அரப்புருண்டை. அரப்புருண்டை கல்யாணத்துக்கு முடிச்சு அரப்புருண்டை. அரப்புருண்டை இதெல்லாம் வேணும். சேவிங் மிஷின் எல்லாம் எடுத்து வராயா? சேவிங் மிஷினா? என்னத்துக்கு அது? சுத்தம் மட்டும் இல்ல, நீ தாண்டா என் கூட இருக்கிற மந்திரி. சிறைக்கிறதுக்குன்னே வந்திருக்கிற. சரி, எல்லாம் எடுத்துட்டு பாக்கலாம். போட்டா